விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். சட்டமன்றத்தில் குதிரை பேரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இடையே நடந்த விவாதத்தை தற்போது பார்க்கலாம். கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சிக்க வேணாம். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, GST கொண்டு வரப்படவில்லை, CAA கொண்டு கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க.